அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது தமிழ்நாட்டு மக்கள் இங்கே கீழத்திவாக்கு முதல் இந்த பகுதியெல்லாம் உள்ளாட்சியில 50% இடஒதுக்கீடு கொண்டு வந்து 2016 ஆட்சி இருந்த போது 50% இடஒதுக்கீடு பெண்கள் இன்னைக்கு சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. பெண்கள் உள்ளாட்சியில அதிகாரத்தை கொண்டு வந்தவர்கள் நம்முடைய அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி சின்னமான இரட்டை லட்சத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு இந்த பொறுப்பாளர்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சி செய்தது மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யல. வந்தோடனே விலைவாசி ஏற்றினாங்க, கரண்ட் பில் ஏற்றினாங்க. பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு கிடையாது. குழந்தை 2.5 வயசு பெண் குழந்தையில இருந்து 70 வயது தாய்மார்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத இந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சி நடந்தது. ஏன் சொல்றேன்னா, கஞ்சா அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா அந்த அளவுக்கு இருந்தது. கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியாத அந்த திமுக ஆட்சி காவல்துறையும் அவங்க கையில வச்சிருக்காங்க, சட்டமா அவங்க கையில இருந்தது. 150 நாள் வேலை உறுதி 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 என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மிகவும் சிறப்பான முறையில் எழுச்சியாக வரவேற்பு கொடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கின்ற கிளைக்கழக பிரதிநிதிகள், நிர்வாகிகளுக்கும், இளைஞர் பட்டாளத்துக்கும், மகளிர் அணி சார்ந்த அனைவருக்கும் கோடான கோடி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். உங்களோட சின்னம் புரட்சித் தலைவர் சின்னம், புரட்சித் தலைவர் அம்மா சின்னம், அண்ணன் எடப்பாடியார் சின்னம், பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் அன்புமணியோட சின்னம், 108 ஆம்புலன்ஸ் கொடுத்த அண்ணன் அன்புமணியோட சின்னம், பாரதிய ஜனதா கட்சியின் சின்னம், புரட்சி பாரத சின்னம், தமிழ்நாடு காங்கிரஸ் சின்னம், அண்ணன் டிடிவி தினகரன் சின்னம். வங்கி கணக்கில் 10,000 போடப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க. அதே போல குலவிளக்கு திட்டத்துல மாதம் 2,000 கொடுப்பதாக அறிவிச்சிருக்காங்க. திமுக போல தகுதி பார்த்து கிடையாது, பாதி பேர் கொடுத்துட்டு பாதி பேர் கொடுக்காது விட்டுட்டு